ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து விலாஸ். இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி காலையில் எப்படி என்னோடய டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறதுலேருந்தே பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த இயற்கையான காட்சிகளோடு தான் என்னோடய டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி காலையில் வந்துட்டு பக்கத்தில் தான் நான் பால் வாங்குகிறேன். நம்ம வீட்டில் பால் கிடையாது, மாடும் கிடையாது. நம்ம பக்கத்து வீட்டில் தான் வந்துட்டு பால் வாங்குகிறேன். பாருங்கள், காலையில் டே வந்து இப்படி தான் என்னோடய ஸ்டார்ட் ஆகும். சூரிய உதயத்தோட அழகான இந்த நாள் வந்துட்டு தொடங்குது. பாருங்கள், அம்மா மாடு வந்துட்டு கண்ணு குட்டிக்கு பால் கொடுத்துட்ருக்குது. இந்த காட்சியை பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அது காலையில் டைம் இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்கு இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் பிடிக்குமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், அது எவ்வளோ அழகாக வாழை ஆட்டிக்கிட்டு பால் குடிக்குதுன்ட்டு. நம்ம இந்த பசுமாட்டோட பாலத்தை வந்துட்டு நம்ம சீம்பால் காய்ச்ச போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 நாள் வந்துட்டு சீம்பால் கறந்துக்குவாங்க. அதனோட பால் தான் நமக்கு கிடைக்குது. இது வந்துட்டு 3 நாள் குட்டி, 3 நாள் தான் ஆகுது. இந்த கண்ணுக்குட்டியை போட்டு 3 நாள் தான் ஆகுதுங்க. இதனோட அம்மாவோட பாலத்தை நம்ம சீம்பாலாக வாங்கிட்டு போகிறோம். நான் போகும்போது இந்த கண்ணுக்குட்டி பாருங்கள் என்கிட்டயே வருது. சரின்னு அதையும் கொஞ்சம் ஆசையாக தடவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலான்னு போயிட்டுருக்கேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக என்னையவே பார்க்குதுன்னு வாலாட்டிட்டு ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், நான் வீடியோ எடுத்தது வந்துட்டு இது வந்து 3 நாள் ஆயிடுச்சு. இந்த கண்ணுக்குட்டியை நான் பார்த்து வீடியோ எடுக்கும்போது 3ஆவது நாள் தான் நான் எடுத்தேன். ஆனால் சீம்பால் வந்துட்டு ஃபஸ்ட் நாளுக்கு அப்புறம் நைட் டைம் போல் தான் குட்டி போட்டது. விடிஞ்சு நான் அந்த மாதிரி பால் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுதான் சீம்பாலுங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து சீம்பால் செய்ய போகிறோம். ரொம்ப எனர்ஜியானது, ரொம்ப சத்தான பொருளுங்க. இது எப்போயாச்சும் தான் கிடைக்கும், அடிக்கடி இது வந்து கிடைக்காது. நீங்களும் இந்த மாதிரி கிடைச்சாலும் மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்கி வீட்டில் இந்த மாதிரி செய்யுங்க. நாட்டு சக்கரை போட்டும் செய்யலாம், நம்ம இந்த மாதிரி வெள்ளை சக்கரை போட்டும் செய்யலாம். நம்மளோட இஷ்டம்தான். முடிஞ்ச வரைக்கும் சர்க்கரை வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் நல்லா இருக்காது, ஓரளவுக்கு போடுங்க. இது கூடவே வந்துட்டு ஏலக்காய் சுக்கும் போட்டிருக்கேன். பாப்பா வந்துட்டு கூட நின்று எல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. பாருங்கள், நானே செய்கிறேம்மான்ட்டு என் பொண்ணு சொல்லிகிட்டு இருந்தா. அவள் ஏதாச்சும் சொதப்பிடுவாளோன்ட்டு கூடவே இருந்து நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது பாருங்கள், பார்க்குறதுக்கு வந்துட்டு குளுக்கோஸ் பவுடர் மாதிரி இருக்குது. நம்ம வெறும் வெள்ளை சர்க்கரை போட்டோம்னா அது வந்து டக்குன்னு கரையாது. அதனால் இப்படி அரைச்சங்காட்டி வந்து பாப்பா தம்பி வந்து குளுக்கோஸ் பவுடர் மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எடுத்து வாயில் போட்டுட்டு இருந்தாங்க, நல்லா இருக்குன்ட்டு. நம்ம வந்து வெள்ளை சர்க்கரை அப்படியே போட்டோம்னா கரையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். 2 மணி நேரத்துக்கு பக்கம் ஆயிருங்க அது வந்து கரையிறதுக்கு. ஏன்னா சீம்பால் வந்து ரொம்ப திக்னஸாக தான் இருக்கும், பாலாட்டம் இருக்காது. இது வந்து நல்லா கெட்டியாகவே இருக்கும். அதனால் வந்துட்டு கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி மிக்சியில் அடித்து அதுக்கப்புறமா சேர்த்திக்கிட்டோம்னா நல்லா இருக்குங்க. சீக்கிரம் கரைஞ்சிரும், நம்ம உடனே ரெடி பண்ணலாம். நான் வந்துட்டு காலையிலேயே வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டேன், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒர்க்குக்கு போயிட்டேன். இது நைட்டு போல் தான் செய்கிறேன். நைட்டு செஞ்சுட்டு விடிஞ்செந்திரிச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சரி நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் செஞ்சிட்ருக்கிறேங்க இந்த வேலையை. பாப்பா பாருங்கள் கூட மாட நின்றுட்டுருக்குறா. நான் பண்ணுறேம்மான்னு சொல்லிகிட்டே இருந்தா. சரி, நான் அவகிட்டையும் கொஞ்சம் நேரம் கொடுத்தேன், கலந்துட்டு இருந்தா. இது கூட வந்துட்டு கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுக்கலாம். மிளகுத்தூள் இருக்குது இல்லைங்களா, நம்ம அரைக்க முடிஞ்சால் அரைச்சி போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆம்லெட்டுக்கெல்லாம் போடுறோம் இல்லையா, கடையில் வாங்கின பாக்கெட்டு, அதில் இருக்கிற மிளகுத்தூளே போடலாம். மிளகுத்தூளும் போட்டால் தான் ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. சீம்பாலோட ஃப்ளேவர் அப்படியே கிடைக்கும். ரொம்ப இதெல்லாம் கிடைக்காத ஒரு பொருளுங்க. உங்களுக்கு வந்து கிடைச்சா வந்துட்டு ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களாம் இருந்தால் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. சுடுதண்ணி வந்துட்டு குக்கரில் வச்சுட்டேங்க. இது வந்து நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் வந்துட்டு சுடுதண்ணி வச்சாச்சு. வச்சுட்டு இது சர்க்கரை நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறமா ஒரு கப்பில் ஊற்றிக்கலாம். கப்பில் ஊற்றி அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம குக்கரில் வந்து வைக்க போகிறோம். வச்சு இது கூட வந்துட்டு மேலே வந்துட்டு வெயிட் ஏதாச்சும் வச்சிடணும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு அந்த நீராவி இருக்குது இல்லைங்களா, அதே வந்து ஃபுல்லாக இறங்கிக்கும் அதுக்குள்ளார. அதனால் வந்துட்டு நம்ம நல்லா மூடி ஒன்று வச்சு அது மேலே ஏதாச்சும் வெயிட்டாக கல் மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு கொத்துவோம் இல்லைங்களா, அந்த கல் இருந்தால் கூட வைங்க. நான் அப்படி தான் வச்சேன். பாருங்கள், நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி சீம்பால் ஊற்றி வச்சுருங்க. வச்சுட்டு அது கூட அது மேலே வந்துட்டு ஒரு வெயிட் வச்சுருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து
கிடைக்கிறது எப்பயாச்சும் தான் கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு சிம்மில் வச்சுட்டேன். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு 3 விசில் விட்டேங்க. சிம்மில் வச்சு 3 விசில் விட்டேன். அது வரத்துக்கே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும். பாருங்கள், வச்சுட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். விடிஞ்சு எழுந்திரிச்சு தான் இதையே பார்த்துட்ருக்குறேன். இது வந்து விடிய காத்தால் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறேன் அடுத்த நாள். அப்படி பார்க்குறப்ப வந்துங்க நல்லா ஆறி போயிருக்கும், நல்லா திக்னஸாக இருக்கும். நம்ம கேக்கு மாதிரியே பீஸ் போடலாம். பாருங்கள், பீஸ் போடுறதுக்கு வேறு பாப்பா தம்பி ரெடியாக நிற்கிறாங்க. நான் போடுறேம்மா, நான் செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அது எடுக்கவே முடியல. சூடாலாம் இல்லைங்க, ஆனால் வந்துட்டு அது அடி வந்து ஒட்டிக்கும் இல்லைங்களா, ரொம்ப நேரமாக அதை அப்படியே விட்டதுனால கொஞ்சம் ஒட்டிக்கும். அதனால் கத்தி வச்சு அப்படியே எடுத்து விட்ருக்குறேன். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா கேக்கு மாதிரியே இருக்குங்க, சூப்பராக இருக்கும். நானும் தட்டி தட்டி பார்க்குறேங்க போட்டு, வரவே மாட்டேங்குது. அப்புறம் கீழே வச்சியும் தட்டுனேன், அப்புறம் ஒரு வழியாக வந்துடுச்சு. பாப்பா தம்பி பாருங்கள் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு. சீம்பால்னால் ரொம்ப இஷ்டம், எங்கள் வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் ரெகுலராக வந்துட்டு அங்கே தான் பால் வாங்குவேன். பால் வாங்குறதுனால வந்துட்டு சீம்பால் வந்து மாடு வந்து கன்றுக்குட்டி போட்டாவே ஃபஸ்ட்டு சீம்பால் கொடுத்துருவாங்க. நான் வந்துட்டு அதை மிஸ் பண்ணவே மாட்டேன். கொடுத்தாங்கன்னா உடனே நான் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி செஞ்சுருவேங்க குட்டீஸ்க்கு. இந்த மாதிரி செஞ்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா ஸ்கூலில் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் டைம்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிடுவாங்க, கேக்கு மாதிரி. என் பாப்பா தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் 4 பேருமே நல்லா சாப்பிடுவோம். இது பாருங்கள் நல்லா வந்துருச்சு. அடியை மட்டும் கொஞ்சம் அதெல்லாம் பிடிச்சிக்கிச்சு, ஆனால் அதுவும் வந்து வேஸ்ட்டெல்லாம் ஆகாது, அதையுமே நான் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். பாப்பா வேறு நான் பீஸ் போடுறேம்மான்னு எனக்கு முன்னாடி கத்தி எடுத்துக்கிட்டா பாருங்கள் பீஸ் போடுறதுக்கு. இது வந்துட்டு தம்பி 2 பேரும் வந்துட்டு நான் கட் பண்ணுறேன், நீ கட் பண்ணு அப்படி இப்படின்ட்டு சண்டை போடுறாங்க. சரி நீயே பண்ணுடா அப்படின்னு சொல்லி தம்பிகிட்ட சொன்னேன். தம்பி தான் பாருங்கள் பீஸ் போட்டுட்ருக்குறான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்ட்டு. அது பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தா கூட சாப்பிட்ணும் போல் தோணும். அது போல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது எவ்வளோ அழகாக இருக்கோ அது சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கட்டியாட்டம் இப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. பாருங்கள் ரொம்ப பெருசு பெருசாக போட்டான் தம்பி. சரி குடுடா நானே போடுறேன் அப்படின்ட்டு வாங்கினா விடமாட்டேங்கிறாங்க. மாற்றி மாற்றி அவங்களே போட்டுட்ருக்குறாங்க. சரி என்னமோ பண்ணுங்கன்னு விட்டுட்டேன். அப்புறம் பாப்பா கொஞ்சம் நேரம் கட் பண்ணிகிட்டு இருந்தா. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு, சாஃப்டாக நல்லா இருக்குங்க. கேக்கு மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்துட்டு தீங்கானதே இல்லை, உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது தான். பாருங்கள் பாப்பா சாப்பிட்டு பார்க்குறா, ரொம்ப நல்லா இருக்குன்ட்டுருக்குறா. சூப்பராக இருக்குதாம்மா. பாருங்கள் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாருங்கள் இதையே வச்சு வச்சு சாப்பிட்டுக்குவாங்க இனிமேல். இது வந்துட்டு உடம்புக்கு நல்ல பொருள். இது வந்து கிடைச்சா மிஸ் பண்ணாத செஞ்சு கொடுங்க. சீம்பால் வாங்கினா இந்த மாதிரி செய்யுங்க. குக்கரில் தண்ணி வச்சு அதுக்கப்புறமா ஒரு கப்பு வச்சு கப்புக்குள்ளார பால் ஊற்றிட்டு அது மேலே ஒரு வெயிட் வச்சு கேஸ்கட் போட்டு விடுங்க. 3 விசில் விடுங்க, அதுவே போதும். ஆனால் சிம்மில் வச்சு விடுங்க, ஹை ஃப்ளேமில் வச்சு விட வேண்டாம். அப்புறமா எல்லாமே கட் பண்ணிவிட்டு நான் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸ்டோர் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். 1 வாரம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டான சீம்பால் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.